மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ அந்த 500 ரூபாய்க்காக அவனை பிடிச்சி அடிச்சிருக்க. ஐயா அவனுக்கு நான் 7 தடவை மன்னிச்சிட்டேங்கய்யா. ஆனால் அவன் அதுக்கு மேலே மன்னிக்க முடியலங்கய்யா. நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. 7 தடவை இல்லை மன்னிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். நான் உனக்கு 70 தடவைக்கு மேலே மன்னிச்சிருக்கேன். நீ அவனுக்கு மன்னிச்சிருக்கணும்ல. ஐயா அவன் அதிகமாக கடன் வாங்கி ரொம்ப நாள் அத்தனால தாங்க ஐயா. இல்லை என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. டேய் கணக்கு, இவனோட கணக்கு எல்லாம் இன்னும் இருக்குதுல்ல? ஆமாம் ஆமாம். மொத்தம் எவ்வளோ கணக்கு எல்லாத்தையும் பாரு. இவனுக்கு 2 பேரும் கூட்டிகிட்டு போய் இவன் கடன் திரும்ப கொடுக்குற வரைக்கும் நம்ம தோட்டத்தில் இவனை உரிச்சிக்கிட்டே இரு. ஏய் அவனை பிடிங்கடா. ஐயா 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 தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா. ஐயா ஐயா விடுங்க ஐயா. ஐயா தெரியாம பண்ணிட்டேங்க ஐயா. நீங்க மன்னிச்ச மாதிரி நான் மன்னிச்சிருக்கணுங்க ஐயா. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா. ஒரு தடவை 7 இல்லை 70 தடவை மன்னிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்க. உனக்கு தெரியுமா? ஐயா தெரியாதுங்க ஐயா. இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் படிக்கணும்டா. சரிங்கய்யா, இனிமேல் நீங்க சொல்ற மாதிரியே நான் மற்றவங்களும் மன்னிச்சிடுங்க ஐயா. நீ மனுஷனை மன்னிச்சு பழகு. சரிங்க ஐயா.